ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டேக்காக அவளுக்கு ஒரு கோல்டில் ஒரு பேங்கிள் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். பேங்கிள் எல்லாமே வாங்கியாச்சு. ஆனால் பில்லிங் எல்லாமே போட்டு கடைசி டைமில் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்துச்சு, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா எந்த மாதிரிலாம் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 18 மண்டே நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன். பாப்பாவுக்கு கோல்டில் பேங்கிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே, என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா தம்பி 4 பேருமே போனோம். கோல்டு பேங்கிள்ஸ் எடுக்கலாம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டோம். என்ன எடுக்கலாம்னா கோல்டு பேங்கிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தோம், கடையிலே போனோடனே பேங்கிள் செக்ஷன் போனோம். அங்கே போயிட்டு வளையல் காட்டுங்கன்னு சொன்னோம். வளையல் காட்டினாங்க. பார்த்தோம்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் பாப்பாவோட சைஸுக்கு கலெக்ஷன் இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப குட்டி கை. அவளுக்கு ஒரே ஒரு பேங்கிள் இருந்துச்சு, ஒரே ஒரு செட் பேங்கிள் இருந்துச்சு. அது கொஞ்சம் அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் மாடல் என்னமோ கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்துச்சு. பட் அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு வேற எதுவும் வாங்க வேண்டாம், பேங்கிள் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் மைண்ட் செட்டப்பே நான் போனனால எனக்கு வேற எதுவும் வாங்கணுன்ற ஒரு தாட்டே வரல. சரி, ஓகே, இந்த பேங்கிளே எடுத்துடலாம். பிடிக்கவும் இருந்துச்சு, அவள் கைக்கு நல்லா கரெக்டாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேங்கிள் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா செலக்ட் பண்ணிட்டோம். நல்லா செக் பண்ணேன். நான் பேங்கில் ஒரு 4-5 டைம் கிட்ட சுற்றி ஃபுல்லாகவே நல்லா வாட்ச் பண்ணி செக் பண்ணேன். எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வளையல் பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு வெள்ளி கொலுசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி கொலுசு பார்க்க போனேன். அதே கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசுமே எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வெள்ளி கொலுசு எடுத்தாச்சு. அப்புறம் எனக்கும் ஒரு கொலுசு எடுத்தோம். என்னோட பழைய கொலுசு அறுந்து போச்சு. ஸோ வேற எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொலுசு எடுத்தோம். பாப்பாவுக்கு அவள் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டால. ஸோ சுற்றி முத்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஜல் ஜல் கொலுசுன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த கொலுசு வாங்கிட்டோம். சரி, ஓகே, பில்லிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட போயாச்சு. பில் போடுற டைம்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அது என்னது கோல்டு வளையலுக்குலாம் பேக்ல நெளியாம இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் வைப்பாங்க இல்லையா, அது வச்சு கொடுப்பாங்க. எல்லா கடையிலுமே வச்சு கொடுப்பாங்க. சரி, ஓகே, பிளாஸ்டிக் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம், நீங்க பே பண்ணிக்கோங்க, பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க, பிளாஸ்டிக் வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டோம். வளையல் எத்தனை கிராம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரனும் ஒரு கிராமும் 9 கிராம் 9 கிராம்ஸ் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு பே பண்ணியாச்சு கொலுசுக்கு. அப்புறம் பாப்பாவோட வளையல் எல்லாத்துக்குமே பே பண்ணியாச்சு. என்னோட பழைய கொலுசு, அப்புறம் கவினோட பழைய கொலுசு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே போட்டுட்டு தான் பாப்பாவுக்கு ஒரு கொலுசு எடுத்தோம். இருந்தாலும் கொலுசுக்கும் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் வந்துச்சு. எல்லாத்துக்குமே பே பண்ணியாச்சு. பேங்கிள், கொலுசு எல்லாத்துக்குமே பே பண்ணியாச்சு. அவங்களும் சரி, ஓகே, பிளாஸ்டிக் வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் வைக்க கொண்டு போயிட்டாங்க. பிளாஸ்டிக் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, சரி பார்க்கலாம், பிளாஸ்டிக் எப்படி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கா, பேங்கிள் கரெக்டா இருக்குமா பாப்பாவுக்கு, பிளாஸ்டிக் வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுல நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வளையல் எடுத்து பார்த்தேன். அதுல பார்த்தோம்னா லைட்டா கொஞ்சம் எப்படி சொல்றது, சப்பி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பிளாஸ்டிக் வைக்கிறப்போ எதனாச்சும் ஆயிருக்கும். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இது வைக்கும்போது ஏதாவது அழுத்திருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்கிள் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்துச்சு. ஏன்னா அந்த டேமேஜ் நான் ஃபர்ஸ்ட் வளையல் பார்க்கும்போது அந்த டேமேஜ் இல்லையே இல்லை. பில் பே பண்ணும்போது அந்த டேமேஜ் உண்மையாவே இல்லை. நான் ரொம்ப செக் பண்ணி தான் வளையல் எடுத்தேன், டேமேஜ் இல்லை. பிளாஸ்டிக் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா சுத்தி பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய ஹோல் விழுந்து போய் இருக்குது.
நல்ல ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. நம்ம அவ்வளவு பணம் கொடுத்து வளையல் எடுக்கிறோம், சின்னதா சப்பி இருந்தா கூட, சின்னதா ஒரு பாத்திரம் கடைக்கு வாங்க போறோம், அங்க பாத்திரம் லைட்டா சப்பி இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுக்க மாட்டோம்ல. அதே மாதிரி இது ரேட்டு கூட கோல்டு எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போதுல எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம தான் செக் பண்ணி கொடுத்தோம், நல்லா தானே இருந்துச்சு, இப்போ ரிட்டர்ன் வர்றப்போ இப்படி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் பே பண்ணியாச்சுல. அப்புறம் நான் வந்து அந்த ஒரு சிஸ்டர் தான் எனக்கு எல்லாமே பார்த்து கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் செக் பண்ணிட்டு அவங்க ஸ்டாஃப் கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸே இல்லை, எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னாங்க. பட் நாங்க சொன்னோம், ஃபுல்லாவே நாங்க பார்த்ததும் அப்போ வந்து இந்த மாதிரி டேமேஜ் இல்லை, பட் நீங்க வந்து பேங்கிள்ஸ்ல வந்து அந்த பிளாஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டேமேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னேன். அவங்களும் சரி சரின்னு கேட்டாங்க. பட் எங்கள ஒண்ணுமே சொல்லல. பட் அந்த ஸ்டாஃபுங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே செக் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே இந்த வளையல் வேணாம், நீங்க வேற பேங்கிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து பாப்பா கைக்கு வந்து வேற பேங்கிள் எதுவுமே செட் ஆகல. இன்னொரு பேங்கிள் வந்து செட் ஆனிச்சு. அது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கிராம்ஸ் இருந்துச்சு. 12 கிராம்ஸ்னா 1.5 பவுன். எங்களோட பட்ஜெட் வந்து 1 பவுன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். அதுவும் மீறி 1 கிராம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்தோம். இது 12 கிராம் இருக்குதே, நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேணா எங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஏதாவது ஐடியா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா எங்க அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க என்ன நாங்க வந்து ஜிபே தான் பண்ணோம் கடையில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கேஷா கொடுத்துருந்தா கூட நாங்க ரீபே பண்ணிருக்கலாம், நீங்க ஜிபே பண்ணதுனால இது அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தானே, ஸோ உடனே எங்களால வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து சென்னை, இது வந்து பெரிய கடை தான், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு கடை தான், சரிங்களா. நான் கடை பேர் சொல்ல விரும்பல, கடையை நான் குறை சொல்லவே இல்லை. பட் நம்ம வந்து எப்படி ஒரு கோல்டு எடுக்க போறோமோ, எந்த பொருளா இருந்தாலுமே எடுக்க போகும்போது எந்த அளவுக்கு செக் பண்ணணும், எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க பிரான்ச் சென்னையில இருக்கு, நாங்க திருவள்ளூர்ல உள்ள பிரான்ச்சுக்கு தான் போனோம், எங்க பிரான்ச் சென்னையில இருக்கு, நீங்க அங்க போய் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. நான் வந்து பாப்பாவை வச்சுட்டு தம்பியை வச்சுட்டு திருவள்ளூர்ல இருந்து சென்னை டிராவல் போய் என்னால வாங்கிட்டு வர முடியாது, நீங்க அங்க இருந்து கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சரி ஓகே, அப்புறம் நீங்க ஒரு 2 days கழிச்சு வாங்க, உங்களுக்கு நாங்க இதே மாதிரி பேங்கிள் வந்து நாங்க எங்க வேற பிரான்ச்ல இருந்து கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கோம், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு சும்மா வரவும் நமக்கு வந்து யாருக்குமே இஷ்டம் இருக்காது. அப்படியும் இல்லாம நாங்க வந்து பாப்பா பர்த்டே வந்து நேட்டிவ்ல வச்சுதான் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக மறுநாளே நாங்க ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சிருந்தோம். இல்ல நாங்க 2 நாள்ல ஊருக்கு போறோம், 2 daysல நாங்க ஊருக்கு போயிடுவோம், எங்களுக்கு இன்னும் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய ஒர்க் இருக்கு, அதனால எதுனாலும் இன்னைக்கே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஓகே எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க, நான் மேனேஜர்கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இப்ப மேனேஜர் இல்லை, நீங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டைம் வந்து 2:30க்கு மேல ஆயிடுச்சு, மேனேஜர் வரல. எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, எங்களுக்குமே பாப்பா வச்சிருந்தேன்ல, ஸோ அப்போ நாங்க வந்து சாப்பிட்டு வந்துடுறோம், மேனேஜர் வந்தோடனே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட வந்துட்டோம். அதுக்கும் சாப்பிட்டு தான் இருந்தோம், ஹோட்டலுக்கே டைரக்டா வந்து அங்குள்ள ஸ்டாஃப் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து சென்னையில உள்ள பிரான்ச்சில் போய் எங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து வேற பேங்கிள்ஸ் இதே மாடல்ல எடுத்துட்டு வர்றாங்க, ஆனா அது 10 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரே ஒரு மாடல் தான் எடுத்துட்டு வருவாங்களாம். சரி இதே மாதிரி வேற மாடல் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல இதே மாடல் தான் எடுத்துட்டு வருவாங்க, அங்கிருந்து கொண்டு வர முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்கு சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு, அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க மேடம், கிளம்பிட்டாங்க, நீங்க ஒரு 7 o'clock வாங்க, கரெக்டா இருக்கும், அவங்களுடைய பேங்கிள்ஸ் வாங்கிட்டு போகலாம் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு 7 o'clock போல மறுபடியும் கடைக்கு போனோம். அதே பேங்கிள் அதே மாடல்ல தான் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. 10 கிராம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசா தான் இருந்துச்சு. பார்த்தோம், கொஞ்சம் கைக்கு வந்து லூஸா தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையே ஆகல. என்னடா இது இவ்வளோ இது இருக்கே, நம்ம பொண்ணுக்கு என்ன சொல்றது, இவ்வளோ ஒரு வளையல் கிடைக்க மாட்டேக்கே, வளையல் கிடைச்சுமே அது வந்து ஒரு தடங்கலாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவங்க வாங்கிட்டு வந்த வளையல் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல.
சரி ஓகே வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்டா என்ன எடுத்தோம் அப்படின்னா ஒரு 12 கிராம்ஸ்ல ஒரு வளையல் இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மாடலாக தான் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து காட்டுறேன். அந்த பேங்கிள்ஸே எடுத்துக்கலாம். அந்த 10 கிராம்ஸ் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. கூட ஒரு 2 கிராம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த செய்குலி சேதாரம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே கூட 2 கிராம் தானே, அந்த வலையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 கிராம்ஸ் இருக்கிற வலையில வந்து லாஸ்டா வந்து எடுத்துட்டோம். நான் சரி ஓகே இது நம்ம செலக்ட் பண்ண பேங்கிள்ஸ் தானே, நம்ம தான் செக் பண்ணிட்டோம்ல, ஜஸ்ட் பிளாஸ்டிக் மட்டும் வச்சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்கிள்ஸ் இருக்கான்னு மட்டும் அந்த பாக்ஸ்ல பார்த்துட்டு ஓகே பேக் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அப்பதான் தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து டேமேஜா இருக்கு அப்படின்னு. மறுபடியும் நம்ம கடைக்கு போனா கண்டிப்பா நம்ம சொல்றத அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டு தானே? ஆல்ரெடி இதே மாதிரி நான் ஒரு பொருள் வாங்கி அதுலயும் குட்டியா டேமேஜ் இருந்த மாதிரி ஃபீல் ஆகி கடைக்கு போய் மறுபடியும் கேட்டப்போ அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஸ்டாஃபுங்க ஒரு 5 டைம் 6 டைம் மேல நாங்க செக் பண்ணுவோம், ஒருத்தர்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு குரூப்பா வச்சிருப்பாங்க, எல்லாருமே செக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாத அப்புறம் தான் வந்து நாங்க வந்து இங்க வந்து ஷோக்கே வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்க. சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்தாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த டைம் வந்து நான் ஃபுல்லா ரொம்ப நேரம் பார்த்து செக் பண்ணனால எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப அதிகமா காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றோம், சின்னதா ஒரு நெரிசல் இருந்தா கூட நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கடையில இருந்து வளையல் வாங்கியாச்சு. என்னமோ ஓகே இந்த வளையல் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்ப 2வது எடுத்த வளையல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இருந்தாலும் எங்களோட பட்ஜெட் வந்து 1 சவரன் தான், ஆனா வந்து 1.5 சவரன்ல எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு எந்த ஒரு பொருளைனாலும் செயினோ இல்லாட்டி வளையலோ இல்லை கொலுசோ இல்லை கம்மல் எது எடுத்தாலுமே ஒரு டைமுக்கு ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலேயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்மளோட கையில இருந்து ஒரு 2-3 ப்ராசஸிங் போயிட்டு வர்றப்போ நமக்கு வந்து டேமேஜ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கடைசியில இந்த கடையை விட்டு வெளியில வர்ற டைம்ல செக் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ செக் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல நான் வந்து ஏமாந்துருப்பேன். நல்ல வேளை ஏதோ காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஏமாறாம வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல அவங்கள சொல்லி தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த தப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷுவரா நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த பிளாஸ்டிக் வச்சாங்கல்ல அந்த டைம்ல தான் இந்த தப்பு வந்து நடந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வலையில வந்து நிறைய டைம்ஸ் வந்து சுத்தி பார்த்தேன், எதுவும் டேமேஜ் இருக்கா, எதுவும் நெரிசல் இருக்கா, ஒண்ணுமே இல்லை. பே பண்ணப்போ கூட நான் பார்த்துட்டு கிராம்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக கையில வச்சு பார்த்துட்டு தான் அந்த கிராம்ஸ் செக் பண்றதுக்கு போட்டு பே பண்ணேன். அந்த பிளாஸ்டிக் வச்சுட்டு வர்ற டைம் அந்த கேப்ல தான் ஏதோ நடந்துருச்சு. பிளாஸ்டிக் வைக்கிறவங்க ஏதோ தப்பா வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல, டேமேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் செக் பண்ணிட்டு வாங்கினதுனால அந்த தப்பை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்படி இல்லைன்னா நானுமே பார்க்காம வீட்டுல வந்துதான் பார்த்திருப்பேன். வீட்டுல வந்து பார்த்துட்டு நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்கல்ல, இப்படி வேற பிரான்ச்ல போய் வாங்கிட்டு வந்தது அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்கவே மாட்டாங்க. அதே வழியில ஏதாச்சும் மேனேஜ் பண்ணி வேற ஏதாச்சும் கோல்டு வச்சு அந்த மாதிரி என்ன சொல்றது பத்த வச்சு அப்படிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட கொடுத்துருப்பாங்க. புதுசா ஒரு கோல்டு வாங்கி இந்த மாதிரி ஒரு டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து சீக்கிரமா ஈஸியா எடுத்துக்காது. ஸோ அந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க. வாங்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி வாங்குங்க, ஓகேவா? ஃபைனலா பாப்பாவுக்கு எடுத்த பேங்கிள்ஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்க. எனக்கு ஆனா இந்த பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா பெருசா இருக்கும். இதுக்கு அந்த பேங்கிள் வந்து இதோட முந்தின சைஸு. பட் ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள் தான். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, தெரியுதா? இதுதான் பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்காக எடுத்த பேங்கிள். பாப்பா பர்த்டே அப்போ இந்த வளையல் போட்டிருந்தா அந்த போட்டோவும் நான் இதுல அட்டாச் பண்றேன் பாருங்க, ஓகேவா?
ஓகே நன்றி. நீங்களும் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்க போனப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே பாய்.